ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் செரி தக்காளி வளர்க்குறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செரி தக்காளி பார்க்குறதுக்கு மட்டும் குட்டி குட்டியாக இல்லைங்க, அதோட சுவையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓவர் புளிப்பு இருக்காது, நல்லாவே இருக்கும். குழந்தைங்கள் பார்க்கும்போதே பறித்து சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் இதை விடவே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் மட்டும்தான் நான் வீடியோ ஷூட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். மற்றபடி டெய்லி காலையில் போகும்போதே பறித்து சாப்பிட்ருவாங்க. நம்ம நார்மல் நாட்டு தக்காளியோ இல்லை ஹைப்ரிட் தக்காளி வளர்க்குறீங்க அப்படின்னா அதோட இலைங்கள் இதோட இலைங்கள கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை செரி தக்காளின்னும் போது பிளான்ட் வைஸ் ரொம்ப இலைங்கள் குட்டி குட்டியாக இருக்குமே தவிர ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக நல்லாவே வளரக்கூடியது. சென்னையில் கூட ரொம்ப சூப்பராக வளர்த்துட்ருக்கேன். அதே மாதிரி இந்த செரி தக்காளி ஒரு பேக்கில் ஒரு பிளான்ட் வைங்க. நான் 12க்கு 12 க்ரோ பேக்கில் ஒரே செடி தாங்க வச்சுருக்கேன். இன்னொரு க்ரோ பேக்கில் ஒரு செடி இருக்குது. ஆனால் அந்த செடியில் காய்ச்சதை விட இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஒரு செடியில் அவ்வளோ காய் பறித்தோம். தினமும் காய் கொடுத்துட்ருக்கு. இப்போ கொஞ்சம் சீசன் முடிகிற ஸ்டேஜ் இருந்தால் கூட கீழே இருந்து நிறைய பக்க கிளைகள் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பூக்கள் தொடர்ச்சியாக வச்சுட்டே இருக்குது. கண்டிப்பாக விதைகள் கிடச்சா நீங்களும் வாங்கி வளர்த்து பாருங்கள். சூப்பராக ஈஸியாகவே வளர்க்கலாம். நார்மலாகவே இந்த சீசனில் மழை அதிகமாக இருக்கும், வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப நல்லா வளருது. அதே மாதிரி தண்டு பகுதி தக்காளியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இல்லைங்களா. ஒரு கொம்போ ஏதாவது வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி விட்டுருங்க. அடிக்கிற காற்றுக்கோ இல்லை மழைக்கோ சாய ஆரம்பிக்கும். நானும் அப்படி ஒரு கொம்பு வச்சு கட்டி விட்டு நல்லா படர்ந்து வளர்ந்துருக்கு. கொஞ்சம் செரி தக்காளி நார்மலாகவே ஹைட்டாக வளருது. கொத்து கொத்தாதாங்க காய் எப்பொழுதுமே இருக்கும். ரொம்ப கம்மியாலாம் இருக்கவே இருக்காது. நம்ம பழம் பறிச்சுட்டே இருந்தாலும் பக்கத்தில் காய்கள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான காய்கள் நம்ம தோட்டத்தில் பறிச்சுட்டே இருக்கலாம். நான் ஒரு 2 நாற்று தான் எடுத்து நட்டேங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இப்போவும் கொஞ்சம் நாற்றுங்கள் போட ஆரம்பித்து நிறைய பிளான்ட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். செரி தக்காளி மட்டும் இல்லைங்க, எந்த விதமான தக்காளி வளர்க்குறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக மாவு பூச்சி ஆரம்பத்திலே கொஞ்சம் குடைச்சல் கொடுக்கும். அந்த பூச்சியை நம்ம கொஞ்சமாக ஆரம்பத்திலே கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அந்த இலை சுருட்டல் பிரச்சனை, செடி ரொம்ப வாடி போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப இருக்காது. நான் பழைய சாதத்தோட தண்ணியை நல்லா நொதிக்க வச்சுட்டு ஒரு மக்கு அளவுக்கு அந்த புளிச்ச தண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 10 மடங்கு தண்ணி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா ஒரு ஸ்ப்ரேயரில் ஃபோர்ஸாக அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்ப்ரேயரில் ஊற்றிட்டு இலைங்களுக்கு அடியில் தான் அந்த மாவு பூச்சி ரொம்ப இருக்கும். நல்லா ஃபோர்ஸாக அடித்து விட்டுட்டிங்கன்னா எல்லாமே கொட்டி போயிடும். ஆரம்பத்தில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க. தக்காளி செடியெலாம் அடுத்ததான் வர்றது பூக்கள் கொட்டுற பிரச்சனை. பூக்கள் சில பூக்கள் நிறையவே கொட்டும், பாலினேஷன் நடக்கலாம் கொட்டும். அதே மாதிரி அதிகமாக காற்றடிக்குது, இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் சத்து குறைபாடு, இது 3 இருந்தாலும் பூக்கள் கொட்டுறது எல்லா விதமான செடிகளிலும் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஆரம்பத்திலே கொஞ்சமாக பெருங்காய கரைசல், மோர் கரைசல் இது மாதிரி கொடுத்துட்டு வாங்க. பாலினேஷன் நடக்கலை அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக டச் பண்ணி விடுங்க. நான் என்னோடய பிளான்ஸுக்கு இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்ததாக இன்னும் முக்கியமாக காய் பிடிக்கிற தருணத்தில் அந்த காய்கள் வெடிக்காமல் இருக்கிறதுக்கும், நிறைய காய்கள் ஆரம்பத்திலேயே பழங்கள் எதுவும் வைக்காமல் அழுகி போயிடும். அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு கால்சியம் சத்து குறைபாடு இருக்கும். இலைகள் மஞ்சளாகி கொட்டி போகும். இதுக்கு கொஞ்சமாக சுண்ணாம்பு எடுத்துக்கோங்க. இல்லையா ஒரு சாக் பீஸ், நம்ம போர்டிலலாம் எழுதுவோம் பார்த்தீங்களா, அந்த சாக் பீஸை ஒரு குட்டியோண்டு எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு ரொம்ப கொஞ்சமாக இருந்தாலே போதும், அந்த மண் பகுதியில் கொடுத்து விட்டுருங்க. அதுவே முக்கியமான சத்துன்னு சொல்லலாம். கால்சியம் சத்து தக்காளி செடி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தேவை. உரங்கள்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கம்போஸ்ட் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கடற்பாசி, ரொம்ப முக்கியமாக பழ கரைசல்கள். நான் இந்த வாழைப்பழ கரைசல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் தாங்க நான் ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை, 15 நாளைக்கு ஒரு முறை கொடுத்துட்டே வந்தேன். ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் எந்த அளவுக்கு அதிக உரங்கள் தேவை, சத்து அதிகமாக இருக்கிற உரங்களை மட்டும் கொடுங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி செரி தக்காளி மட்டும் இல்லாமல் எல்லா விதமான தக்காளி செடிங்களும் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய் பாய். ஹாவ் எ ப்ளசன்ட் டே.